இதனால பேசி பேசி பழக்கமாகிடுச்சு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அப்போ இவங்க என்ன பண்ணாங்க தெரியல, இவங்களோட நான் போயிட்டேன். என்ன பண்ணாங்க தெரியலையா? என்ன பண்ணாங்க தெரியலையா? அவன் ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பர்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவ பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள கை விடுறான்னு யாருக்கு தெரியும்? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சொந்த இடம் கேரளாவிலேயே. அது ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்திடுச்சு. ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், பாத்துக்கங்க. முதல் வாட்டி எப்படி பேசினா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இருந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசம் கழிச்சு என்னோட போன்ல கூப்பிட்டா. யாரு வேணும் கேட்ட ஃபர்ஸ்ட் கால்ல. யாருன்னு சொல்லுங்களேன். அவர் இருக்காரா கேட்ட. அப்ப கட் பண்ணேன்னா அன்னைக்கு தியேட்டர்ல இருந்து அப்படியே போன் மேல போன் ஆச்சு. உங்களுக்கு யார் வேணும் கேட்ட. நீங்க தாங்க வேணும். சோலி முடிச்சு. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. எங்க மாமா அண்ணன் எல்லாம் வெறுத்து போச்சு. ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. அப்ப சரின்னு சொல்லி ரெண்டாவது வந்தான். என்ன பாக்குறதுக்கு வேண்டி வந்தா. அதான் ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானையா. அதான் ரொம்ப பிடிச்சது மேடம் எனக்கு. ஒரு பொம்பளை அங்கிருந்து பார்க்க வரான்னு சொல்லி என்னோட மனசெல்லாம் போயிடுச்சு. ஒரு 7 மணிக்கு கூப்பிட்டு போன் கொடுத்தேன். உங்க வீட்டுல கூப்பிடுறாங்க, ஒரு மாசம் பேசலையே இல்ல, பேசு அப்படின்ட்டு. ஹலோ ரங்கசாமி, டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி போல பேசி நான் குளிச்சுட்டு வேற ஆளு ரெடி ஆயிட்டேன், எனக்கு ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு. அந்த உக்கால வழி என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? 13 நாள் கஷ்டப்பட்ட பைத்தியக்காரன் மாதிரி தெரியுங்களா? இல்ல நீங்க தாங்க வேணும், தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வயிற்றுல குழந்தை இருக்குங்க. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. அப்ப எப்படி ஒரு மாசம் தான் ஆச்சு. அத்தை ஆண்டவன் தானே கொடுக்குறான், நம்ம என்ன பண்ண முடியும்? உன் மகனுக்கு 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கருப்பா, 300வது நாள் அந்த கருப்பனை உனக்கு பிள்ளை வந்து கருப்பாங்க. எங்க போறேன்னு கேட்டா உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும், நீ யாரு எனக்கு? நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமக. குழந்தை என்னாச்சு? குழந்தை போச்சு, அவளே சொல்லிட்டா. பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்றீ, மூஞ்சி மேல. இங்க நல்லா கேட்டுக்க, உன்னோட வாய்க்கு இதுக்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவேன். ஒண்ணும் பண்ண முடியல. என் கையாலேயே அடிச்சு கொள்ள முடியலன்ற ஒரே ஒரு வருத்தம். மேடத்துக்கு புரியலீங்களா? ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் கூப்பிட்டாங்கல்ல லாட்ஜில் வச்சுட்டு, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பாப்போம். அம்பாளோட பொண்டாட்டி அம்பாளையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்தி இப்போ ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கா. மூணாச்சுங்களா? வணக்கம் மாப்பிள்ளை. என்ன நினைச்சிருக்கா, என்னை விட்டு நீ வேற பொம்பளை கூட போன, அப்ப நான் உங்க ஃப்ரெண்டு கூட போறேன் புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு அப்படின்னு என்ன தேர்ந்தெடுத்துட்டா. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். பேருமா முத்துமே. வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து. சரிங்க. இவங்கள ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் மேடம். எப்படி? ஊருக்கு கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் போயில பார்த்தேன். அது இப்படி கோயம்புத்தூர் போயில பாப்பீங்க? இப்போ அதுவா முக்கியம்? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்வி புரியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா. பார்த்தது வந்து மொபைல்ல பேசுறதுக்கு பெஸ்டா இருந்து பார்த்தேன். சொல்றாங்க இல்ல போன் பண்ணது இல்ல மேடம், அப்படியெல்லாம் இல்ல மேடம். உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. இல்ல மேடம், நான் சொல்றேன். நீ யார் இதுல உண்மையை சொல்றீங்கன்னு எனக்கு. ஏமா இப்படி போய் சொல்ற? இப்படி மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டனா? நான் எங்கிருந்து வந்தேன் கேளுங்க, எங்க இறங்குனே கேளுங்க. நான் இறங்கிட்டு நீ எதுக்கு என்கிட்ட பேசுற? இங்க வர்ற இவர அட்ரஸ் கேட்க வந்தவளை எல்லாம் ஐ லவ் யூ சொல்ல வந்தவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது இப்படி ஒரு பொம்பளை போல நான் தெரியாத சித்ரால அவ வருவாளா? அப்ப எவன் கூப்பிட்டாலும் போயிடுவேன். அதான் பல தடவை நிலாவை பாத்துட்டியே, அப்புறம் என்ன? இன்னொரு வீட்டுக்கு போனீங்களா? ஆமா மேடம். நம்ம போன்ல பேசிட்டு நீ இங்க எப்பயாவது ஒரு பக்கம் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வாட்டி போனீங்க? அது 2-3 வாட்டி போயிடும். அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். சுப்பராஜ் யாரு? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. மதுரையில சுப்பராஜ் மீட் பண்ணீங்க? சுப்பராஜா? எப்படி நீ கலங்கஸ்தபா? அது எங்க சொந்தக்காரங்க மேடம். அப்படியா? அப்படித்தான். லக்ஷ்மி சொல்லி பேசுனீங்களே. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் 4 பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. ஹலோ, உங்க பேருங்க? சுப்ராஜ் மேடம். என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. தேனியில லக்ஷ்மி எப்படி மீட் பண்ணீங்க? சாரி, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் தான். அப்படியா? அங்க வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி போகணும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சரி,
அவன் கொண்டு போய் விட்டுட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். பஸ் ஸ்டாண்ட்ல யாரையாவது பார்த்து கொண்டு போய் விட சொல்றது உங்களுக்கு வேலை. நீ போலீஸா பேசு. அது சொந்தக்காரங்க தான் மேடம். எப்படி சொந்தம் அவரு? பஸ் ஸ்டாண்டு சொந்தமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு பேர்ட்ட இருக்கு நம்பர். காலேஜ் பையனுக்கு நம்பர் தெரிஞ்சா பரவாயில்ல, காஜா பையனுக்குலாம் தெரிஞ்சிருக்க. அத்தனை பேர் ஒவ்வொருத்தரா போடுறேன். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. எத்தனை பேர்ட்ட இந்த மாதிரி பேசிருப்பீங்க? அது நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன் மேடம். அவ ஆள் இல்ல மச்சான், ஐட்டம். யார் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கறது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. யாரும் சொல்லி நீங்க அதவர அறிவாளி. இப்படி ஏமாந்துருக்கீங்க ஒரு பொண்ணுட்ட. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. எனக்கு உண்மையை சொல்லணும். ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து போய் வரக்கூடாது. என்ன யோசிக்கிறேன்? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன பண்ணீங்க? இவங்க எத்தனாவது ஆளு? எத்தனாவது? 7வது. ஒரு 7 பேர். 6வது ஆளா? சொல்லுங்க. அதான் மேடம் கஷ்டத்துக்கு ஆகிது மேடம். நீங்க கிளம்புங்க தம்பி, இது வேஸ்ட். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. நீங்க கிளம்புங்க. இதோட கட் பண்ணி போட்டு போயிடுங்க. இவங்க உங்க வாழ்க்கையில வரவே இல்லை. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?